நகராட்சி நிர்வாகத்துறையில் அரசு பணி வழங்கியதில் முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் அது தொடர்பாக விசாரணை தொடங்குமாறு தமிழக டிஜிபிக்கு அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக அமலாக்கத்துறை எழுதிய கடிதத்தில், தமிழக அரசின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் கடந்த 2024, 2025 மற்றும் 2025, 2026 2538 அரசு பணி நியமனங்களில் 150 பேர் பணியில் தன்மை பொறுத்து தலா 25 முதல் 35 லட்சம் லஞ்சம் கொடுத்து அரசு வேலை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் அதிகாரமிக்க அரசியல்வாதிகளும் அவர்களுக்கு நெருக்கமான நிறுவனங்களும் ஈடுபட்டுள்ளன எனவும், சந்தேகிக்கப்படுபவர்களின் பெயர்கள் அடங்கிய ஆவணங்கள், இதற்கு மூளையாக செயல்பட்டவர்களின் விவரங்கள், புகைப்படங்கள், பண பரிவர்த்தனைகள் போன்ற அனைத்து ஆதாரங்களையும் 232 பக்க கடிதத்துடன் இணைத்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. லஞ்சமாக பெறப்பட்ட பணம் ஹவாலா நெட்வொர்க்குக்குள் பயன்படுத்தி மாற்றப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் ஆயிரக்கணக்கான தேர்வர்கள் ஏமாற்றப்பட்டு வேலைவாய்ப்பை இழந்துள்ளனர் என்றும் தெரிவித்துள்ள அமலாக்கத்துறை, முறைகேட்டில் ஈடுபட்டுள்ள மேலும் பலரை கண்டறிய விரிவான விசாரணை தேவை என கூறியுள்ளது.